ஸோ வெரி குட் மார்னிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மைசெல்ஃப் ஷாக்கித். நம்ம டேரெக்டாக கான்செப்ட்குள்ளே போகலாம். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அருமையான பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பேச போகிறேன். ஸோ இட்ஸ் மை ஹம்பிள் ரெக்வெஸ்ட் என்னன்னா, ஃபஸ்ட்டுலேருந்து லாஸ்ட் வரைக்கும் கரெக்டாக பாருங்கள், அப்போ தான் புரியும். ஓகேவா? இந்த பிஸ்னஸ் யார் யார் செய்யலாம்னா, லேடிஸ், ஜென்ட்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப், ஸ்டூடெண்ட்ஸ், படித்தவங்க, படிக்காதவங்க, ரிட்டையர் பர்சன், யார் வேணால் இந்த பிஸ்னஸ் செய்யலாம். வீட்டில் இருந்து மொபைலில் இருந்து செய்யலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் கரெக்டாக பாருங்கள், ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இருக்கக்கூடிய வாழ்க்கை நம்ம என்ன நினைக்கிறோன்னா, பணக்காரங்க தான் பணக்காரங்க வந்து ரிச் ஆகிட்டே இருக்காங்க, இன்னும் வந்து வளர்ந்துட்டே இருக்காங்க. பட் நாம் வந்து இருக்கிற வாழ்க்கை தான் ஓட்டிகிட்டு இருக்கோம். நம்ம நினைக்கிற மாதிரி வாழ்க்கை வாழ்கிறோமான்னு கொஞ்சம் நினச்சி பாருங்களேன். இல்லை, வாழ்க்கை நம்மளை ஓட்டிகிட்டு இருக்குது, அந்த மாதிரி தான் இருக்குது. பட் ரிச் பீப்புள் மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னா, 100% வந்து எந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க கையில் வந்தாலும் அவங்க கிராப் பண்ணிக்குவாங்க, அது வந்து ஓகே பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் புவர் பீப்புள் மோஸ்ட்லி என்ன நினைக்குவாங்கன்னா, இது வந்து நம்மளுக்கு செட் ஆகாது, இது ஃபேக்காக இருக்கும், இதெல்லாம் நம்ப முடியாது, இதெல்லாம் ஜெயிக்க முடியுமா, இதெல்லாம் டூப்ளிகேட், அதுதான் நினைப்போம். அதுக்காக தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ரிச் பீப்புள் வளர்ந்துட்டே இருக்காங்க, புவர் பீப்புள் வந்து அங்கே தான் இருக்காங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய வருமானம் நம்மளுக்கு வந்துட்டு இருக்கு இல்லையா? இன்றைக்கி இருக்கிற வருமானங்கள் நம்ம வாங்கி நம்ம ட்ரீம், நம்மளுக்கு ஒரு சின்ன வயசுலேருந்து ஆசை இருக்கும். எல்லாருக்குமே 100% சொல்லுவேன், லேடிஸ் ஜென்ட்ஸ் யார் இருந்தாலும் சின்ன வயசுலேருந்து ஆசை, ஒரு வீடு வாங்கணும், சூப்பராக ஒரு கார் வாங்கணும், ஃபாரின் ட்ரிப் அந்த மாதிரி டூரெல்லாம் போகணுன்னு, அந்த மாதிரி சின்ன வயசுலேருந்து ஆசை இருக்கும். நம்ம படிச்சுட்டு இருக்கக்கூடிய வருமானங்கள் நம்ம மாதம் வாங்குகிறோம் இல்லையா, அந்த வருமானங்கள் வச்சு நம்ம சின்ன வயசுலேருந்து யோசிச்சோம் இல்லையா ட்ரீம், அந்த ட்ரீம் வந்து நம்ம வாழ முடியுமா? வீடு வாங்க முடியுமா? கார் வாங்க முடியுமா அந்த வருமானங்கள் வச்சு? அல்லது ஃபாரின் ட்ரிப் வச்சு போக முடியுமா? சான்ஸ் அதெல்லாம் நினைக்கே பார்க்க முடியாது. இன்றைக்கி இருக்கிற காலம் எப்படி இருக்குது, பணம் இன்றைக்கி சேலரி இன்றைக்கி வருதுன்னா நாளைக்கு டப்புன்னு போயிடுது, கையில் நிற்கிறது இல்லை. நான் வாடகை கட்டணும், ரெண்ட்டு கட்டணும், கரண்ட் பில் கட்டணும், பாலுக்கு, ஸ்கூல் பசங்களுக்கு ஃபீஸ், அந்த மாதிரி எல்லாம் டப்புன்னு போயிடுது, நம்ம கையில் நிற்கிறதே இல்லை. ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி தான் வாழ்க்கை போயிட்டுருக்கு. நம்ம ஜாப் செய்கிறோம் இல்லையா, உலகத்தில் வந்து 2 வருமானங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு இன்கம் வந்து ஆக்டிவ் இன்கம் சொல்லுவாங்க, செகண்ட் இன்கம் பேசிவ் இன்கம் சொல்லுவாங்க. ஆக்டிவ் இன்கம்னா என்னென்னா, இப்போ நம்ம டெய்லி ஒர்க்குக்கு போனால் தான் இன்கம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் டெய்லி ஜாப் பண்ணுறேன், டெய்லி போயிட்டுருக்கேன். மாதம் 30 நாள் நான் வேலை செஞ்சால் அடுத்த மாதம் எனக்கு சம்பளம் போட்டுருவாங்க அக்கௌண்ட்டில், சேலரி. 5 நாள் லீவ் போட்டால் சம்பளம் போடுவாங்களா? கட் பண்ணிடுவாங்க, லாஸ் ஆஃப் பே. 10 நாள் லீவ் போட்டால் வேலையிலேருந்து தூக்கிடுவாங்க. நான் பிஸ்னஸ் செஞ்சாலும் சரி, நான் ஒரு பெரிய பிஸ்னஸ் கடை வச்சுருக்கேன். கடை வந்து டெய்லி நான் ஓப்பன் பண்ணால் தான் வருமானங்கள். எனக்கு ஃபீவரு, என்னால் முடியல, கடை வந்து க்ளோஸ் ஆகிடும். 5 நாள் எனக்கு ஃபீவர்னால் கடை க்ளோஸ், எனக்கு வருமானங்கள் வருமா? வராது. அதுதான் ஆக்டிவ் இன்கம். நாம் வெளியில் போய் வேலை செஞ்சால் தான் வருமானங்கள், இல்லைன்னா கிடையாது. பேசிவ் இன்கம்னா என்னென்னா, நம்ம ஒரு தடவை செய்யக்கூடிய வேலை பல தடவை நம்மளுக்கு ஜென்ரேஷன் இன்கம் கொடுத்துட்டே இருக்கும். அதுதான் பேசிவ் இன்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? அந்த பேசிவ் இன்கம் தான் நம்மளுடைய பிஸ்னஸ். நினச்சி பாருங்கள், நம்ம ஒரு தடவை வேலை செஞ்சால் நம்ம ஜென்ரேஷன், நம்ம பசங்க, அவங்களோட பசங்க 3 ஜென்ரேஷன் 4 ஜென்ரேஷன் வரைக்கும் பணம் வந்துகிட்டே இருக்கும். பட் நம்ம என்ன பிடெக், ஐடி எது படித்தாலும் சரி, இன்ஜினியரிங் படித்தாலும் சரி, டாக்டர் படித்தாலும் சரி, 50 வருஷம் 60 வருஷம் வேலைக்கு போய் தான் ஆகணும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? நம்ம பசங்க வேலைக்கு போவாங்க. அதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தாத்தா பாட்டி காலத்துலேருந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க வேலைக்கு போனாங்க, நம்ம படித்தோம், நம்ம வேலைக்கு போகிறோம், அவங்க பசங்க படித்தாங்க, அவங்க வேலை. அதுதான் வாழ்க்கை. பட் பெரிய ரிச் பீப்புள்ஸ் என்ன பண்ணுறாங்க? நினச்சி பாருங்கள், வேலைக்கு போகிறாங்களா? இல்லை. அதுதான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் வந்து பேசிவ் இன்கம் பிஸ்னஸ். ஒரு தடவை செஞ்சால் பல தடவை நம்மளுக்கு ரிட்டர்ன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே சார், நீங்கள் ஜாப் பற்றி சொல்கிறீங்க, பிஸ்னஸ் பண்ணால் தான். இப்போது நானும் சொன்னேன், பிஸ்னஸ் பீப்புள்ஸ் பாருங்கள், ஏன்னா பணக்காரங்க எல்லாமே பிஸ்னஸ் பண்ணுறவங்க தான் பணக்காரங்க ஆகிட முடியும். பட் நம்ம பிஸ்னஸ் பண்ணலான்னு நம்மளுக்கு ஒரு மைண்டில் ஐடியா வருது, பண்ணலாமே, பிஸ்னஸ் பண்ணால் ஜெயிக்க முடியுமே, நம்ம நினைக்கிற மாதிரி வாழ முடியுமேன்னு. பட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், பிஸ்னஸ் பண்ணவங்க அத்தனை பேருமே ஜெயிச்சிருக்காங்களா? இல்லை, சான்ஸே இல்லை. பிஸ்னஸ் பண்ணவங்க அத்தனை பேருமே, நம்மளுக்கு என்ன பயம்னா, பிஸ்னஸில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போடணும். அது ரிஸ்க், லாஸ் கூட ஆகலாம், சொல்ல முடியாது. 98% வந்து இந்த பயம்னால பிஸ்னஸை பண்ணுறதில்ல, பிஸ்னஸ் பற்றி யோசிக்கிறது இல்லை. ஏன்னா நாமளே சரௌண்டிங்கில் பார்த்துருக்கோம், நம்ம ஃப்ரெண்டு ரிலேஷன் யாராச்சும் பிஸ்னஸ் பண்ணியிருப்பாங்க, வீடே விற்றுருப்பாங்க, அந்த மாதிரிலாம் பார்த்து லாஸ் ஆகிருப்பாங்க, கடன், அந்த மாதிரி பார்த்து நம்ம பயந்து பிஸ்னஸ் பற்றியே போக மாட்டேன்றோம். கரெக்டாக பிஸ்னஸ் பண்ணலான்னு நினைக்கிறோம், பிஸ்னஸ் பண்ணால் தான் சாதிக்க முடியும். பட் சரௌண்டிங் எல்லாம் பார்த்து நம்ம பிஸ்னஸ் பண்ணுறதில்ல. பட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான பார்ட் டைம் பிஸ்னஸ் ஷேர் பண்ண போகிறேன். இதில் வந்து வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, ரிஸ்க் கிடையாது, லாஸ் கூட கிடையாது. நம்ம பணம் போடணும் அது கூட கிடையாது, ரிஸ்க்கோ கிடையாது, இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை. ஓகேவா? இதில் என்ன நம்ம டியர் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். நம்ம
இப்போது டெய்லி லைஃப்பில் ரொட்டீன் லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுற எஃப்எம்சிஜி ப்ராடக்ட், ஃபாஸ்ட் மூவிங் கன்சூமர் குட்ஸ் ப்ராடக்ட், லைக் நம்ம யூஸ் பண்ணுற சோப்பு, டூத் ப்ரஷ்ஷு, டூத் பேஸ்ட்டு, சோப்பு, ஷாம்பு, டீ அண்ட் காஃபி, சுகர், குக்கிங் ஆயில், ஹேர் ஆயில், டிஷ் வாஷ், ஃப்ளோர் க்ளீன், ஹேண்ட் வாஷ், டிட்டர்ஜென்ட், டாய்லெட் கிளீனர், ஃபுட் க்ரீம், பெயின் ரிலீஃப் க்ரீம், இந்த பவுடரு, பர்ஃப்யூமு, காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ், அந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் இருக்குது இல்லையா? நம்ம எங்கே வாங்குகிறோம்னு நினச்சி பாருங்களேன். டெய்லி ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் ப்ரொஃபஷனல் ஸ்டோர், ட்ரெடிஷ்னல் ஸ்டோரில் வாங்குகிறோம். கரெக்டாக? நம்ம எப்போலேருந்து வாங்குகிறோம்? இன்னிலேருந்தா வாங்குகிறோம். நம்ம எப்போ பிறந்தோமோ அப்போலேருந்து இன்னி வரைக்கும் வாழ்ந்துட்டுருக்கோம். எனக்கு 20 வயசுனா நான் சின்ன வயசுலேருந்து இன்னி வரைக்கும் அந்த பொருள் வாங்கி யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா சோப்பு இல்லாமல் நம்மளால் வெளியே போக முடியாது, பல்லு வளர்க்காமல் யார்கிட்ட பேச முடியாது. கரெக்டாக? நாம் மட்டுமா, நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டி காலத்துலேருந்து ஒரு 100 வருஷமாக வாங்கிட்டு இருக்காங்க. சோப்பு, பேஸ்ட்டு, டீ, காஃபி அதெல்லாம் இல்லாமல் வாழவே முடியாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். 100% அது. பட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டூத் பேஸ்ட்டு, டூத் பிரஷ், சோப்பெல்லாம் வாங்குகிறோம் இல்லையா? ஒரு கடையில், சூப்பர் மார்க்கெட்டில், ஹோல்சேலரில், ரீட்டைல் ஷாப்பில், ப்ரொஃபஷனல் ஸ்டோரில் வாங்குகிறோம். நம்மளுக்கு ஏதாச்சும் பெனிஃபிட் வந்திருக்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? இன்னி வரைக்கும் வாங்குகிறோமே, பல வருஷமாக, 50 வருஷம், 100 வருஷமாக வாங்கிட்டு இருக்கோம். ஒரு பென்சில் தந்துருக்காங்களா? இல்லை அக்கௌண்ட்டில் ஒரு 10 ருபீஸ் 20 ருபீஸ் அந்த மாதிரி போட்டிருக்காங்களா? கிரெடிட் பண்ணியிருக்காங்களா? கிடையாது. நீங்கள் வேணால் நீங்களும் இருந்தாலும் சரி, நான் இருந்தாலும் சரி, நான் ஒரு கடையில் வாங்கிட்டு இருக்கேன் வச்சுக்கோங்களேன், 20 வருஷமாக வாங்கிட்டு இருக்கேன். நான் கடைக்கு போய், பாய் நான் உங்கள் கடையில் 20 வருஷமாக வாங்கிட்டு இருக்கேன், என் அக்கௌண்ட்டில் ஏதாச்சும் பணம் போடுங்க. நான் போடுவாங்களா? அட போப்பா, நீ இல்லைன்னா வேறு ஆள்ப்பா. அவங்க வேலையில் கரெக்டாக இருக்காங்க. பட் நாம் பாருங்கள், வாங்கிட்டே இருக்கோம், இன்னி வரைக்கும் வாங்கிட்டு இருக்கோம், ஒரு பலன் கூட கிடையாது. பட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிஸ்னஸில் நான் என்ன உங்களுக்கு சொல்ல போகிறேன்னா, நம்ம யூஸ் பண்ணுற, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, சோப்பு, பேஸ்ட்டு, டீ, காஃபி, ஷாம்பு, ஹேர் ஆயில், பர்ஃப்யூம், அதெல்லாம் வாங்கிட்டு இருக்கோம், பணம் வரல. பட் நான் சொல்லக்கூடிய பிஸ்னஸில் இது நீங்கள் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் வாங்கி பயன்படுத்தும் போது பணம் வரும். நம்ம வெளியில் இது வரைக்கும் வெளியில் வாங்கிட்டு இருக்கேன். சூப்பர் மார்க்கெட்டில் சோப்பு வாங்கி, சோப்பு காசு கொடுத்தேன், சோப்பு வந்துச்சு, அப்புறமா வாங்கி யூஸ் பண்ணுறேன், பேஸ்ட்டு யூஸ் பண்ணுறேன், எல்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் வெளியில் வாங்கி. ஆனால் பணம் வரலை எனக்கு கரெக்டாக. பட் நான் சொல்லக்கூடிய பிஸ்னஸில் இங்கே நம்ம டெய்லி ரொட்டீன் லைஃப், டெய்லி யூசேஜ் ப்ராடக்ட் வாங்கும்போது பணம் வரும். எப்படி வரும் சொல்கிற பாருங்கள். இப்போ நம்ம வெளியில் ஒரு சோப்பு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி வாங்குகிறோம் பாருங்கள். எம் இருக்குது பாருங்கள், அது மேனுஃபேக்சரிங். சி இருக்குது பாருங்கள், கஸ்டமர்னால் நம்ம வாங்குகிறோம் இல்லையா, நம்ம தானே கஸ்டமர் கடைக்காரங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு சோப்புடைய விலை 10 ரூபா வச்சுக்கோங்க. ஒரு சோப்புடைய விலை நம்மளுக்கு வரக்கூடியது 10 ரூபா. பட் மேனுஃபேக்சரிங் விலை 3 ரூபாயிலேருந்து 4 ரூபா வரைக்கும் தான் இருக்கும். பட் நம்மக்கிட்ட எவ்வளோ ரூபாய்க்கு வருது? 10 ரூபா. எப்படி சார்னா, அந்த 6 ரூபா 7 ரூபா செலிப்ரிட்டிஸ்க்கு, அட்வர்டைஸ்மெண்ட்க்கு, ஹோல்சேலருக்கு, டீலருக்கு, லாஜிஸ்டிக்ஸு, வேர் ஹவுஸு, அவங்களுக்கெல்லாம் 6 ரூபா 7 ரூபா போய் கன்சியூமருக்கு 10 ரூபாய்க்கு வருது. இதில் மெயின் அட்வர்டைஸ்மெண்ட் செலிப்ரிட்டிஸ்க்கு தான் ஒரு 3 ரூபா 4 ரூபா பல்காக போகுது. அவங்க தான் ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க பாருங்கள். எவ்ரி 10 ரூபா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த ஜூஸ் வருது இல்லையா 10 ரூபாது, எது பென்சில் எது வேணால் வச்சுக்கோங்க, சோப் பேஸ்ட் 10 ரூபாலேருந்து எது நம்ம 10 ரூபா நம்ம கையிலேருந்து போதோ அதில் 3-4 ரூபா தான் அதனுடைய விலை. சில ப்ராடக்ட் 2 ரூபா 1 ரூபாயெலாம் இருக்குது. மினிமம் 3 ரூபா 4 ரூபா தான் விலை. 6 ரூபா 7 ரூபா வெளியில் போயிட்டுருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு போயிட்டுருக்கு. நம்ம யூஸ் பண்ணுற 10 ரூபா பாருங்கள், 10 ரூபாய்க்கே 6 ரூபானா 100 ரூபாய்க்கு 60 ரூபா, 1000 ரூபாய்க்கு 600 ரூபா, 10,000 ரூபாய்க்கு 6000 ரூபா. நினச்சி பாருங்கள், நம்மளுடைய வருமானம் 60% வெளியில் தான் போயிட்டுருக்கு. பாருங்கள், 1000 ரூபாய்க்கு 600 ரூபா, 10,000 ரூபாய்க்கு 6000 ரூபா. இப்போ நம்ம வருமானங்கள் வாங்குகிறோம் இல்லையா, அதில் 60% அவங்களுக்கு தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டுருக்கு. அவங்க தான் ராஜா, காரு, பங்களா, எஸ்டேட், அவங்க தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. பட் நான் சொல்லக்கூடிய பிஸ்னஸில் இந்த மேனுஃபேக்சரிங் இருக்குது பார்த்தீங்களா, அது தயாரிக்கிறாங்க. கஸ்டமர் நாம் நடுவில் யாருமே கிடையாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாது, செலிப்ரிட்டிஸ் கிடையாது, டீலர்ஸ் யாருமே இல்லை. இங்கே தயாரிக்கிறாங்களா, டைரெக்டாக நம்மக்கிட்டே வரும். ஓகேவா? ஸோ நீங்கள் நெக்ஸ்ட்டுனா நீங்கள் கூகுளில் வேணால் சர்ச் பண்ணி பாருங்கள், ஃப்யூச்சர் இண்டஸ்ட்ரி இன் இந்தியா 2020 சர்ச் பண்ணி பாருங்கள். ஃப்யூச்சர் எதுதான்ப்பா இருக்குது இந்தியாவில் இன் 2020 சர்ச் பண்ணி பார்த்தா ஐடி இண்டஸ்ட்ரினா காமிக்கும். பட் இன்றைக்கி நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், இப்போது ரெண்டுமே சர்ச் பண்ணி பாருங்கள். ஃப்யூச்சர் இண்டஸ்ட்ரி இன் இந்தியா 2025 2025 எதுப்பா ஃப்யூச்சர் இந்தியாவில் சர்ச் பண்ணி பார்த்தா டைரக்ட் செல்லிங் பிஸ்னஸ் தான் காமிக்கும். 2025 64,500 கோடி வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு பிஸ்னஸ் இந்தியாவில் மட்டும். நான் சொல்லக்கூடிய பிஸ்னஸே டைரக்ட் செல்லிங் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஈவன் மிஸ்டர் அனுராக் தாக்கூர், மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா டைரக்ட் செல்லிங் தான் இப்போ ஃப்யூச்சர்லேயும் சொல்லியிருக்காங்க.
நீங்கள் யூடியூப்பில் கூகுளில் பார்த்தா வீடியோஸ்லாம் வரும். ஓகேவா? ஸோ முடிய ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னேன் இல்லையா, இந்த மேனுஃபேக்சரிங் கன்சியூமர் நம்ம ப்ராடக்ட் வாங்குகிறோம், நடுவில் யாருமே கிடையாது, நம்ம கடை தான் வருது. அந்த ₹6 ₹7 நம்மளுக்கு தான் ப்ராஃபிட். ஓகேவா? அப்போது இதில் என்ன சார் இந்த ப்ராஃபிட் தராங்களே, எப்படி இருக்கும் ப்ராடக்ட்னா பாருங்கள். ஃபஸ்ட்டு குட் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஹலால் சர்டிஃபைட், WHO, GMP எல்லா சர்டிஃபிகேட்டுமே வாங்கியிருக்கு. நெக்ஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. நம்ம கடை ஒரு பொருளுக்கு நம்ம வாங்குகிறோம், வெஸ்டீடில் ஒரு சோப்பு வாங்குகிறோன்னா அந்த நம்ம பணம் கொடுக்குறோம் இல்லையா, அந்த பணக்கு அதை விட மிகவும் சூப்பரான குவாலிட்டியான ப்ராடக்ட் நம்மளுக்கு கிடைக்குது. வேல்யூ இருக்குது. ஒரு பொருள் வாங்குகிறோன்னா அதுக்கு வேல்யூ இருக்குது. அண்ட் தென் வந்து டூப்ளிகேட் கிடையாது. நிறைய பெரிய பெரிய மார்க்கெட்ஸில் வந்து எல்லா ப்ராடக்ட்டும் இருக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். கஸ்டம் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, எல்லாருக்குமே டூப்ளிகேட்ஸ் இருக்குது. எல்லா ப்ராடக்ட்டும் டூப்ளிகேட் இருக்குது. பட் நம்மளுக்கு வந்து டூப்ளிகேட் கிடையாது, எல்லாம் ஒரிஜினல் ப்ராடக்ட். எப்படி சார்னா, நாம் வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்குகிறோன்னா எல்லா ப்ராடக்ட்டும் ஒரு பில் கொடுப்பாங்க, பில்லிங் டேக்ஸ். ஒரு சோப் வாங்கினா கூட நம்மளுக்கு டேக்ஸ் போகும். எல்லா ப்ராடக்ட்க்கும் பில்லிங் இருக்குது கவர்மெண்ட்க்கு. அண்ட் தென் நாம் சொல்லக்கூடிய பிஸ்னஸ் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாது. டிவி, பேப்பர், ஆன்லைனு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா நான் தான் அட்வர்டைஸ்மெண்ட் இல்லை. நீங்கள் பண்ண போனால் நீங்கள் தான் அட்வர்டைஸ்மெண்ட். ஏன்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட் காசு தான் நம்மளுக்கு தருவாங்க. அந்த நடுவில் நான் காமிச்சேன் இல்லையா, ₹10 வந்து ₹6 அவங்களுக்கு போகுது, ₹10,000 ₹6,000 போகுது. அந்த காசு வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க நம்ம பிஸ்னஸ் செய்யும் போது. அவங்க செலிப்ரிட்டிக்கு அங்கே போகுது இல்லையா, அவங்களுக்கு இல்லை. ஏன்னா இதில் அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாது. ஓகேவா? ஸோ அண்ட் தென் ராயல்ட்டி இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் சொன்னேன், உலகத்தில் 2 வருமானங்கள் இருக்குது, ஆக்டிவ் ஒன்று, பேசிவ் ஒன்றுன்னு. பேசிவ் இன்கம் வந்து நம்ம செய்யல ஒரு தடவை செஞ்சால் கூட பல தடவை நம்ம வந்துகிட்டே இருக்கணும். அது நம்ம பிஸ்னஸில் இருக்குது. அது எல்லாருக்கும் ஆசை தானே டியர் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்குமே வந்து பணம் வந்துகிட்டே இருக்கணும். அந்த மாதிரி எல்லாருக்குமே ஆசை தானே. ஏன்னா நம்ம வேலை டாக்டர் பெரிய அந்த 5 லட்சம் 10 லட்சம் சம்பாதிச்சா கூட போனால் தான் வருமானங்கள், நின்ன வருமானங்கள் இல்லையே. பட் இல்லை, நம்ம ஒரு தடவை நம்ம கரெக்டாக செஞ்சுட்டா நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கும் பேசிவ் இன்கம். அவங்க பசங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் 3-4 தலைமுறை. ஓகேவா? ஸோ நம்ம கம்பெனி பேர் என்ன பார்த்தீங்கன்னாக்கா வெஸ்டீஜ் மார்க்கெட்டிங் பிரைவேட் லிமிடெட். இதில் டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய டீமில் டாப்பஸ்ட் அம்பாசிடர் தமிழ்நாட்டில் RS ராஜன் சார். இவங்க பர் மந்த் 25 lakhs சம்பாதிக்கிறாங்க. பர் ஆனம் கிட்டத்தட்ட ₹3 கோடி வரைக்கும் சம்பாதிக்கிறாங்க. இது வரைக்கும் வெஸ்டீஜ் கம்பெனியில் 16 17 கோடி சம்பாதிச்சிருக்காங்க. 17 crore சம்பாதிச்சிருக்காங்க வெஸ்டீஜ் பிஸ்னஸ் மூலியமாக. ₹1 இன்னி வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலை. நம்ம இது வரைக்கும் வெளியில் வாங்கிட்டு இருக்கோம், சோப்பு, பேஸ்ட், டீ, காஃபி கடையில் காசு கொடுத்து வாங்குகிறோம். இங்கே அதே தான் பண்ணுறோம். இங்கே காசு கொடுத்து நம்ம வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட் வாங்கி நாம் யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். சேலிங் கூட இல்லை பிஸ்னஸில். சேல் பண்ணணும் ஒன்றுமே இல்லை, நம்ம யூஸ் பண்ணுறோம். பாருங்கள், வை வெஸ்டீஜ். எதுக்குப்பா வெஸ்டீஜ் கம்பெனினா, நம்ம வெஸ்டீஜ் கம்பெனி இந்தியாவில் நம்பர் 1 கம்பெனி, நம்பர் 1 டைரக்ட் செல்லிங் கம்பெனி இன் இந்தியா. அட் த சேம் டைம் நம்ம பிஸ்னஸ் வந்து 2004 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது ஜஸ்ட் 10 ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம கையில் இருந்துச்சு. 6 பேர் தான் இருந்தாங்க, 6 டிஸ்ட்ரிபியூட்டர். அண்ட் தென் 2 ஆஃபீஸ் இருந்துச்சு, ஒன்று பெங்களூர், இன்னொன்று டெல்லி. இன்றைக்கி டியர் ஃப்ரெண்ட், வெஸ்டீஜ் கம்பெனி 2 ஆஃபீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்றைக்கி 7+ கண்ட்ரீஸில் இருக்குது. இந்தியா, UAE, நேபாள், பங்களாதேஷ், பஹ்ரைன், சவுதி அரேபியா, ஒமன், தாய்லாந்து, ஃபிலிப்பீன்ஸ், சவுத் ஆஃப்ரிக்கா, நிகரியாக்கெல்லாம் போயாச்சு நம்ம கம்பெனி. அண்ட் தென் கிட்டத்தட்ட வெஸ்டீடில் 2 கோடியிலேருந்து 3 கோடி பேர் வரைக்கும் வெஸ்டீடில் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது 6 பேர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்றைக்கி 3.5 கோடி 3 கோடி வரைக்கும் இருக்காங்க. அண்ட் தென் வந்து 10 ப்ராடக்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ண கம்பெனி இன்றைக்கி 400க்கும் மேற்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? பாருங்கள், நம்ம கம்பெனி உடைய ஆனுவல் க்ரோத் ரேட் பர் ஆனம் 135% க்ரோத் பண்ணுறாங்க. பாருங்கள், 2004 ஸ்டார்ட் பண்ணும்போது 5 கோடி, இன்றைக்கி கிட்டத்தட்ட 2021 வரைக்கும் 2729 crores, கிட்டத்தட்ட ஒரு 2800 கோடி வியாபாரம் செஞ்சுருக்காங்க. ஓகேவா? நம்ம கம்பெனி உலக லெவலில் டாப், இந்தியாவில் நம்பர் 1 இருக்குது. உலக லெவலில் டாப் 100ன்னு ஒரு அவார்ட் கொடுப்பாங்க, குளோபல் அவார்டுன்னு. அதில் வந்து இந்தியன் கம்பெனி டாப் 100 கம்பெனியில் எதுவுமே இந்தியன் கம்பெனி ஒன்றுமே வந்து அந்த டாப் 100ல் அச்சீவ் பண்ணலை. நம்ம வெஸ்டீஜ் கம்பெனி டாப் 100 கம்பெனியில் 38 பொசிஷனில் இருக்குது. மிகப்பெரிய சக்ஸஸ் டியர் ஃப்ரெண்ட்ஸ் இது. அட் த சேம் டைம் ப்ராடக்ட் பெனிஃபிட்ஸ். நான் இங்கே ப்ராடக்ட் வாங்கினா என்ன பெனிஃபிட்னா, டிஸ்கவுண்ட் 10 to 20% எவ்ரி ப்ராடக்ட்ஸ்க்கு உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சோப்புடைய விலை ₹55 அப்படி இருக்குனாக்கா உங்களுக்கு ₹45 கிடைக்கும். அந்த மாதிரி 10 to 20% எவ்ரி ப்ராடக்ட் லைஃப் டைமுக்கு டிஸ்கவுண்ட். ஒரு தடவை வாங்குகிறோம், ஒரு தடவை டிஸ்கவுண்ட்டு, அப்புறமா MRP கிடையாது. இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம், வாங்கிட்டோம்னா லைஃப் டைம் வரைக்கும் நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் தென் பர்ஃபார்மன்ஸ் போனஸ். நம்ம வாங்கும்போது ஒரு PV தருவாங்க. அது PV ஸ்டார்டிங்கே வந்து 5%லேருந்து 11% வரைக்கும் பர்சன்டேஜ் இருக்குது. நம்ம வாங்கும்போதே கம்பெனி நம்மளுக்கு 5% கமிஷன் தராங்க.
அண்ட் தென் ரீபர்ச்சேஸ் ஆஃபர். இந்த மாதம் வாங்கிட்டோம், அடுத்த மாதம் வாங்கும்போது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த மாதம் வாங்கி யூஸ் பண்ணிட்டோம், அடுத்த மாதம் நம்ம காலியான வாங்குவோம் இல்லையா, அப்படி வாங்கும்போது உங்களுக்கு ஃப்ரீ ப்ராடக்ட் 10% தருவாங்க. கன்சிஸ்டன்சி ஆஃபர் கூட இருக்குது. என்னென்னா கன்சிஸ்டன்சி ஆஃபர் என்னென்னா ஒரு 4 மாதம் நம்ம தொடர்ச்சியாக ஒரு ப்ராடக்ட் வாங்கினா 60 PV 4 மாதம் கரெக்டாக வாங்கினா 5th மந்த் வந்து 1500 MRP ப்ராடக்ட் ஃப்ரீ தருவாங்க. 100 PV நம்ம எவ்ரி மந்த் ஒரு 4 மாதம் தொடர்ச்சியாக வாங்கும்போது 5th மந்த் நம்மளுக்கு 3000 rupees MRP ப்ராடக்ட் ஃப்ரீ தருவாங்க. வெளியில் பாருங்கள், ஒரு பென்சில் ஃப்ரீ தரல, 50-30 வருஷமாக வாங்கிட்டு இருக்கோம். ஓகேவா? அண்ட் தென் 10 டைப்ஸ் ஆஃப், அதை விட நான் சொன்னேன் வீட்டுக்கு வாங்கும்போது இந்த வருமானங்க. அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் MRPயில் 20% டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. நம்ம வீட்டுக்கு வாங்கினா PV வரும், அந்த PV மூலயமா பர்ஃபார்மன்ஸ் போனஸ் தருவாங்க. ரீபர்ச்சேஸ் ஆஃபர், கன்சிஸ்டன்சி ஆஃபர். நான் வீட்டுக்கு வாங்கும்போது நினச்சி பாருங்கள், வெளியில் அந்த மாதிரி இருக்கா? வீட்டுக்கு வாங்கும்போது அவ்வளோ தராங்க. அண்ட் தென் பிஸ்னஸ் பண்ணால் 10 டைப் ஆஃப் இன்கம் தராங்க. அதில் 8 வந்து ராயல்ட்டி இன்கம். நான் சொன்னேன் இல்லையா, பேசிவ் இன்கம், தலைமுறை வந்துட்டுருக்கோம். அண்ட் தென் வந்து நோ காம்படிஷன் இன் இந்தியா. நம்ம வந்து வெஸ்டியில் நம்பர் 1 இருக்கும், இந்தியாவில் நம்பர் 1 இருக்கும். காம்படிஷனே கிடையாது. ஃப்யூச்சரே டைரக்ட் செல்லிங் தான். நீங்கள் கூகுளில் நான் உங்களுக்கு லைவ் எக்ஸாம்பிள் காமிச்சேன். ஸோ ஃபவுண்டர் யார், மேனேஜிங் டைரக்டர், CEO யார் பார்த்தீங்கன்னாக்கா மிஸ்டர் கௌதம் பாடி. இவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 16-17 வருஷம் இந்த துறையில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இந்த டைரக்ட் செல்லிங் துறை கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷமாக இருக்குது. அதில் 17 இயர்ஸ் இவங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அப்புறமா தான் 2004 வெஸ்டிஜ் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாங்க. பாருங்கள், அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னிஷன். நம்ம கம்பெனி எல்லா அவார்டுமே வாங்கியிருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன், ஹலால், QSA, GMP, WHO சர்டிஃபிகேட், மோஸ்ட் அட்மயர் பிராண்ட், ISO, GMP, அண்ட் தென் கண்டினியூஸாக பெஸ்ட் CEO அவார்ட், குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸ், அந்த மாதிரி எல்லா அவார்டுமே வாங்கியிருக்கு. பாருங்கள், சர்டிஃபைட் ஆஸ் கிரேட் பிளேஸ் டு ஒர்க், இந்தியாஸ் பெஸ்ட் கம்பெனி, பெஸ்ட் நியூட்ராசூட்டிக்கல் கம்பெனி அவார்ட், நேஷனல் பெஸ்ட் எம்ப்ளாயர் பிராண்ட், எல்லாமே கன்சிக்யூட்டிவாக வாங்கியிருக்கு. அண்ட் தென் குளோபல் HR எக்ஸலன்சி அவார்ட், ISO சர்டிஃபைட் கம்பெனி. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டுமே நம்ம ஓனாக தயாரிக்கிறோம். மேனுஃபேக்சரிங் யூனிட் ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டில் மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குது. அண்ட் தென் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டர் இந்தியா அண்ட் ரஷ்யாவில் இருக்குது. நம்ம இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டுமே ஹலால், GMP, WHO, ISO சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கு. ஏன் நம்ம டிஃபரன்ஸ், நான் ஏன் இது சொல்ல வரேன்னா, சர்டிஃபிகேட் திரும்ப 2004 ஸ்டார்ட் பண்ண கம்பெனி இந்த மாதிரி சர்டிஃபிகேட் வந்து வாங்கியிருக்கு. அதுக்காக தான் இன்னி வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்டு இருக்கு. ஓகேவா? 2004லேருந்து இன்னி வரைக்கும் 18-19 வருஷமாக சூப்பராக ரன் பண்ணிகிட்டு இருக்குன்னா இந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் வாங்கியிருக்கு. ஓகேவா? நம்ம கிட்ட நான் ஏற்கனவே சொன்னால் ஒரு 350-400+ ப்ராடக்ட் இருக்குது. டூத் பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, சோப்பு, ஷாம்பு, டீ, காஃபி, சுகரு, குக்கிங் ஆயில், ஹேர் ஆயில், டிஷ் வாஷு, டிட்டர்ஜென்ட், டாய்லெட் கிளீனர், பாடி கிளீனர், எல்லாமே இருக்குது. அண்ட் மினிமோர். ஓகேவா? ஸோ நம்ம வெஸ்டேஜ் ப்ராடக்ட் சூஸ் பண்ணுறோம். குவாலிட்டி பாருங்கள். ஏன் வெளியில் கம்பேர் பண்ணுறேன், வெளியில் வாங்கும்போது குவாலிட்டிலாம் இல்லை. குவாலிட்டி ப்ராடக்ட் வேணும்னா ஹை காஸ்ட், நேச்சுரல் வராது. நம்ம செலிப்ரிட்டிஸ் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்டில் அவங்க சோப்பு காமிக்குவாங்க, ஏதோ சோப்பு அவங்க யூஸ் பண்ணுவாங்களா, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். அவங்க பல கோடிக்காரங்க, அவங்க வந்து அந்த 50 ரூபாய் 100 ரூபாய் சோப்பு யூஸ் பண்ணுவாங்களா? அவங்க ஹை குவாலிட்டி நேச்சுரல் ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. கரெக்டாக? இது நம்புறீங்களா? அண்ட் தென் நம்ம வெஸ்டேஜில் ப்ராடக்ட் வாங்கும்போது என்ன குவாலிட்டினா ஹலால் சர்டிஃபிகேட், ISO எல்லா சர்டிஃபிகேட்டுமே வாங்கியிருக்கு. அண்ட் தென் ப்ரைஸ் என்னென்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், 10-20% டிஸ்கவுண்ட் தராங்க MRPலேருந்து. நம்ம வாங்கினா நம்மளுக்கு PVBV பெனிஃபிட்ஸ் தராங்க. அந்த PV நம்ம அக்கௌண்ட்டில் வந்தால் நம்மளுக்கு கேஷ் வரும், பர்ஃபார்மன்ஸ் போனஸ். அண்ட் தென் நான் கன்சிஸ்டன்சி ஆஃபர் சொன்னேன். 4 மாதம் தொடர்ச்சியாக வாங்கினா 60p வாங்கினா கேஷ் வரும், கேஷ் கூட வரும். அட் த சேம் டைம் வந்து ஃப்ரீ ப்ராடக்ட் வரும். 100p வாங்கினா 4 மந்த் கண்டினியூஸாக வாங்கினா 5th மந்த் வந்து ப்ராடக்ட் ஃப்ரீ கூட வரும். அது இல்லாமல் ரீபர்ச்சேஸ் ஆஃபர், மாதம் நம்ம ப்ராடக்ட் வாங்கும்போது 10% ப்ராடக்ட் ஃப்ரீ தருவாங்க 1000 rupeesக்கு. அண்ட் தென் 10 வகையான இன்கம் வேறு தராங்க. நினச்சி பாருங்கள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ வெஸ்டேஜ் ப்ராடக்ட் வந்து கிரேட் 1 ப்ராடக்ட், ஆனால் லோ ப்ரைஸ். நம்ம வாங்குகிற விலையில் இருக்குது, பட் குவாலிட்டி வந்து அதிகமாக இருக்குது. கிரேட் 1 குவாலிட்டி இருக்குது. ஸோ நமக்குள்ள என்னென்ன கேட்டகரியில் ப்ராடக்ட் இருக்குன்னா, ஹெல்த் ஃபுட் கேட்டகரியில் இருக்குது. இந்த குக்கிங் ஆயில், பசங்களுக்கு ப்ரோட்டீன் பவுடர், ஆலிவ் ஆயில், எனர்வா பிரேக்ஃபாஸ்ட் செரல், டீ, காஃபி, ஸ்பைஸ் டீ, சாக்லேட்ஸு, ஜூஸ், அந்த மாதிரி இருக்குது. ஹைவேஸ் கேட்டகரியில் இந்த ஃப்ளோர் கிளீனர், டாய்லெட் கிளீனர், பாத்ரூம் கிளீனர், டிட்டர்ஜென்ட் பவுடர், ஓகேவா, அந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் இருக்குது. ஓரல் கேரில் நார்மல் டூத் பேஸ்ட் இருக்குது, ஒயிட்னிங் டூத் பேஸ்ட் இருக்குது, கேனோ டூத் பேஸ்ட் இருக்குது, ப்ரஷஸ், மவுத் வாஷ், ஃப்ளாஸ்டிக். ஸோ ஹெல்த் கேரில் வந்து கிட்டத்தட்ட இம்யூனிட்டி பூஸ்ட்டில் ஒரு 4-5 ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டுமே இந்த சோப் பேஸ்ட் மட்டும் கிடையாது. நம்ம ஹெல்த்து வந்து கரெக்டாக சூப்பராக இருக்கணும், எனர்ஜெட்டிக்காக இருக்கணும்,
அதுக்காக ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்ட் எல்லாருமே நேச்சுரல் ப்ராடக்ட், மெடிசன் கிடையாது. நல்லா நினச்சி பாருங்கள், நல்லா புரிஞ்சுக்கோங்க. மெடிசன் இருந்தால் சர்டிஃபிகேட் தர மாட்டாங்க. ஏன்னா எனக்கு தலைவலி இருக்குது, நான் மெடிசன் சாப்பிட்றேன்னா சாப்பிட்டா நல்லா ஆகிடும், ஒரு வாரத்துக்கு அப்புறம் சைடு எஃபெக்ட் கொடுக்கும். பட் இங்கே ப்ராடக்ட் வந்து எல்லாம் ஹலால் சர்டிஃபிகேட்னா நேச்சுரல், அந்த மாதிரி எல்லாம் இந்த வெஜிடேபிள்ஸ் ஃப்ரூட்லேருந்து தயாரிக்கப்பட்டது. ஒரு 5 ப்ராடக்ட் இம்யூனிட்டி பூஸ்டர் ஸ்பயர்லாம் இருக்குது, நம்ம ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறதுக்கு நோனி ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 டாக்டரே க்யூர் பண்ண முடியாத ஒரு 50 வியாதிகள் குணப்படுத்தும். கொலஸ்ட்ரால் ப்ராடக்ட் இருக்குது, சீக்கிரம் ஹைட் ஆகலாம், ஃபிட் ஆகலாம். அலோவேரா இருக்குது, ஆம்லா இருக்குது, அண்ட் தென் நிறைய ப்ராடக்ட் ஹெல்த் கேரில் இருக்குது. அண்ட் தென் நியூ ஆர்டிகல்ஸ் பாருங்கள். பட் ஃப்ரெண்ட்ஸ், ஈவன் இன் லாக்டவுனில் வந்து இந்த இம்யூனிட்டி சொல்லுவாங்க, எனர்ஜி இம்யூனிட்டி வந்து சிஸ்டம் யாருக்கு லோவாக இருக்கோ அவங்களுக்கு தான் வந்து இந்த கோவிட் அட்டாக் ஆகும் மோஸ்ட்லி. ஓகேவா? ஈவன் நியூஸில் ரெக்கமெண்ட் பண்ணிட்டாங்க, வெஸ்டீஜ் இருக்கக்கூடிய எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுமே நம்ம வெஸ்டீஜ் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி கோவிடே வராதுன்னு நியூஸில் ரெக்கமெண்ட் பண்ணிட்டாங்க. பாருங்கள், வெஸ்டீஜ் ரேம்ப் அப் சப்ளை ஆஃப் ப்ராடக்ட்ஸ் டு ஃபைட் COVID-19. ஓகேவா? பர்சனல் கேர் ப்ராடக்ட் இருக்குது. இந்த சோப்பு, என்ன சொல்கிறது, சோப்பு, பேஸ்ட்டு, டீ, காஃபி, என்ன பவுடர் இருக்குது. அண்ட் தென் ஹேண்ட் அண்ட் பாடி லோஷன், லேடிஸ் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டு, மஸ்காரா, அந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட் இருக்குது. நேச்சுரல் ப்ராடக்ட்டில் இந்த க்ரீம்ஸ் இருக்குது, டே க்ரீமு, நைட் க்ரீமு, சன்ஸ்க்ரீம் லோஷன்னு, அந்த மாதிரி சூப்பரான க்ரீம்ஸ் இருக்குது. ட்ரூமென் பாய்ஸ்க்காக ஒரு 4 ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. மிஸ்டர் ஆஃப் மிலான் கேட்டகரியில் லேடிஸ் யூஸ் பண்ணுற காஸ்மெட்டிக் ப்ராடக்ட், பேரபன் ஃப்ரீ, கெமிக்கல் ஃப்ரீ, ஹலால் சர்டிஃபிகேட் வாங்கின இருக்குது. ஸோ லேடிஸ்க்கு ஆகவே 21 டேஸில் ரிசல்ட் ஓரியன்ட் ப்ராடக்ட், ஸ்கின் ஃபார்முலா லைன், சுவிட்சர்லாண்ட் பேஸ்ட் ப்ராடக்ட் இருக்குது. ஸோ அக்ரிகேரில் ப்ராடக்ட் இருக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான ஒரு ப்ராடக்ட் இது. ஏன்னா நம்ம தமிழ்நாடு, நம்ம இது வந்து அக்ரிகல்ச்சர் நாடு, நம்ம இந்தியா மோஸ்ட்லி சொல்லுவோம் அக்ரிகல்ச்சர் நாடு. நம்ம அக்ரிகல்ச்சர் டெவலப் பண்ணுறதுக்கு ப்ராடக்ட் கொடுத்துருக்கோம். ஒரு சூப்பரான, நான் சிம்பிளாக ஒரு விஷயத்த சொல்ல விரும்புகிறேன். அக்ரியில் என்னென்னா, வெளியில் நம்ம இப்போ நிறைய விவசாயம் வந்து 2 ஏக்கர் 10 ஏக்கர் வச்சுருப்பாங்க. நல்லா கேட்டு பாருங்கள். ஆனால் போய் லைவ் வந்து ஃபீல்டுக்கு போங்க. அக்ரியில் ஒரு ஏக்கருக்கு 15,000 20,000 செலவு பண்ணுவாங்க. 1 ஏக்கருக்கு 15,000 20,000 செலவு பண்ணுவாங்க. வெஸ்டீஜ் ப்ராடக்ட் யூஸ் பண்ணால் 7,500 தான். ஒரு ஏக்கருக்கு 7,500 தான். அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வெளியில் அவங்க 15,000 20,000 ப்ராடக்ட்ஸ் வாங்கி கூட விளைச்சல் வந்து 50% கூட வராது. விளைச்சல் க்ராப் ஈல்டிங் வந்து 50% கூட வராது. வெஸ்டீஜில் க்ராப் ஈல்டிங் 80% வரைக்கும் வரும். பணம் கூட கம்மி, ப்ராடக்ட் கூட குவாலிட்டி, விளைச்சல் கூட ஜாஸ்தி, நம்மளுக்கு பணம் வரும். அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் கூட இருக்குது. நான் ஜஸ்ட்டு சொல்ல விரும்பினேன். நீங்கள் வந்து அக்ரி ஃபீல்டில் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணி வாங்கலாம். ஓகேவா? அண்ட் தென் அவர் கேட்டகரிஸ் வெஸ்டீஜ் அந்த ஹெல்த் கேரில் வந்து ப்ரைம் கேட்டகரியில் ப்ராடக்ட் இருக்குது. இம்யூனிட்டி பூஸ்ட் இருக்குது, ப்ரோ ஹார்ட், ஃபிட்னஸ் அண்ட் டயட், சுகர் லெவல் கம்மி பண்ணுறதுக்கு, மூட்டு வலி குறையிறதுக்கு, அண்ட் தென் டிடாக்ஸ் அண்ட் ரெஜெனரேஷனுக்கு. லேடிஸ்க்கு வந்து பர்சனல் கேர் ப்ராப்ளம் நிறைய இருக்கும், இந்த பிளட் ரிலேட்டட் ப்ராப்ளம்லாம், அந்த இஷ்யூக்கு ப்ராடக்ட் இருக்குது. ஆயில்ஸ் அந்த ப்ராடக்ட் இருக்குது, ஹெல்த் ஃபுட் இருக்குது. அண்ட் தென் பியூட்டி அண்ட் பர்சனல் கேர் ப்ராடக்ட், ஏர் அண்ட் வாட்டர் பியூரிஃபையர் அண்ட் மினிமோர். இந்த 12 கேட்டகரிஸில் நம்மளுக்கு ப்ராடக்ட் வந்து கம்பெனி ப்ரொவைட் பண்ணுறாங்க. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் சொல்லிட்டேன். கம்பெனி ப்ரொஃபைல் சொல்லிட்டேன், கம்பெனி எப்படி வளர்ந்துட்டு இருக்குது, அந்த மாதிரி எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ இன்கம் பிளான் இப்போ தான் மெயின். இப்போ சொல்லக்கூடியது ப்ராடக்ட் இன்கம் பிளான். எப்படி இந்த பிஸ்னஸ் யூஸ் பண்ணி நம்ம எப்படி சம்பாதிக்கலாம் ப்ராடக்ட் யூஸ் பண்ணின்னு. வெஸ்டீஜில் 10 வகையான இன்கம் தராங்க. ஃபஸ்ட்டு வந்து ரீட்டைல் ப்ராஃபிட் 10லேருந்து 20% எம்ஆர்பியில் இருந்து. பர்ஃபார்மன்ஸ் போனஸ் 5லேருந்து 11% தராங்க. 5% நம்ம ஜாயின் பண்ண உடனே 5%, ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பிவி பண்ணும்போது 8%, எக்ஸ்ட்ரா ஒரு லெவல் கொடுத்துருப்பாங்க. அது அடையும் போது 10% 11% தருவாங்க. நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் 11% டேரக்டர் 11% அணிஞ்சிட்டா உங்களுக்கு ப்ரோன்ஸ் டேரக்டர் போனஸ் ஒரு 4% தருவாங்க. 4th இன்கம் பாருங்கள், டீம் பில்டிங் போனஸ் 3%, பிஸ்னஸ் பில்டிங் போனஸ் 14%. 6th இன்கம் பாருங்கள், லீடர்ஷிப் ஓவர் ரைடிங் போனஸ் 15%, ட்ராவல் ஃபண்ட் 3%, கார் ஃபண்ட் 5%, ஹவுஸ் ஃபண்ட் 3%, எலக்ட்ரிக் போனஸ் 2%. கொஞ்சம் நினச்சி பாருங்கள், நம்ம ஜாப் செய்கிறோம், 20 வருஷம் 25 வருஷம்லாம் படித்து செய்கிறோம். மாதத்துக்கு ஒரு தடவை ஒரே இன்கம் சேலரி. பிஸ்னஸ் பண்ணால் லாபம் மட்டும் தான், எல்லாமே ஒரே இன்கம் தான். பட் வெஸ்டீஜ் பிஸ்னஸ் பண்ணால் 10 இன்கம் நம்மளுக்கு தருவாங்க. ஓகேவா? ஸோ வந்து ஈச் ப்ராடக்ட் ஹேஸ் எம்ஆர்பி. நம்ம அந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கும்போது எம்ஆர்பியோட விலை இருக்கும், நம்மளுக்கு வரக்கூடிய விலை 10லேருந்து 20% டிஸ்கவுண்ட் இருக்கும். இதில் பிவி வர முடியாது ஃப்ரெண்ட்ஸ். பிவி மூலியமாக தான் இன்கம். பாருங்கள், எம்ஆர்பி ஒரு ப்ராடக்ட் 100 rupees இருக்குனாக்கா, டிபி ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு 80 ரூபா, நம்பர் ரேட் வந்து 80 ரூபா. ஓகேவா? இந்த பிவி வந்து 3 பிவி தருவாங்க. நம்ம 100 ரூபாய்க்கு ஒரு ப்ராடக்ட் வாங்கினா எம்ஆர்பி 100 ரூபாய், 80 ரூபா வந்து நம்பர் ரேட்டு டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரைஸ் சொல்லுவோம். பிவி வந்து 3. இந்த பிவி பேஸ் பண்ணி தான் கேல்குலேஷன் பண்ணி தான் நம்மளுக்கு வருமானங்கள் வருது. பாருங்கள், டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு 1லேருந்து ஒரு 599 பிவிக்குள்ளே வந்து நம்மளுக்கு கம்பெனி 5% கமிஷன் தருவாங்க. நம்ம 600 பிவி கிராஸ் பண்ணிட்டா 8% கமிஷன் தருவாங்க.
2400 PV கிராஸ் பண்ணிட்டா 10% கமிஷன் தருவாங்க. 5500 PV நம்ம கிராஸ் பண்ணிட்டா 11% வந்து கமிஷன் தருவாங்க. ஓகேவா? இந்த PV நான் ஏற்கனவே சொன்னேன், 100 ரூபாய்க்கு வாங்கினா 3 PV வருது. ஓகேவா? ஸோ நம்ம இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் ஹவு குமுலேஷன் ஒர்க்ஸ். பாருங்கள், ஒரு மாதத்துக்கு 100 PVO பண்ணலாம், 500 PVO பண்ணலாம், 2000 PVO பண்ணலாம். பட் நல்லா புரிஞ்சுக்கோங்க, 5500 5500 PV பண்ணால் நீங்கள் ப்ரோன்ஸ் டைரக்டர் ஆயிடுவீங்க. இன்னொரு வருமானங்கள் வரும். ஓகேவா சார்? இது நான் தனியாக செய்யணுமா? கிடையாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் குரூப்போடு சேர்ந்து செய்யலாம். ஓகேவா? ஃபார் கம்பெனி இன்னொரு ஆஃபர் வேறு தராங்க, ஒரு சூப்பரான டபுள் ப்ரொமோஷன். இப்போ நல்லா பசங்க வந்து நல்லா படித்தா டபுள் ப்ரொமோஷன் தருவாங்கள்ல. செகண்ட் படிச்சுட்டு இருப்பாங்க, நல்லா படித்தா 4th ஸ்டாண்டர்ட் போயிடுவாங்க. அந்த மாதிரி கம்பெனியில் ஒரு ஆஃபர் இருக்குது. பாருங்கள், இங்கே ஃபஸ்ட்டில் பாருங்கள், 600 PV நம்ம கிராஸ் பண்ணால் தான் கம்பெனி 8% தராங்க. பட் வந்து ஃபாஸ்ட் டேட் 8% ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஒரே மாதத்தில் நம்ம 282 குரூப் PV பண்ணும்போது, நாம் மட்டும் கிடையாமல் குரூப்போடு சேர்ந்து செய்யும்போது கம்பெனி 8% தராங்க. பட் வந்து கொஞ்சம் பண்ணிகிட்டு இருந்தால் 200 100 அந்த மாதிரி லேட்டாக பண்ணால் வந்து 600 PV பண்ணணும். சீக்கிரம் ஒரே மந்தில் செஞ்சால் 282 PV பண்ணணும், 8% தராங்க. அதே சமயம் லேட்டாக பண்ணால் வந்து 5500 5500 PV நம்ம கிராஸ் பண்ணால் 11% தராங்க. பட் கம்பெனி இன்னொரு ஆஃபர் தராங்க, ஒரே மாதத்தில் நீங்கள் 4500 PV பண்ணுங்கள், நான் உங்களுக்கு 11% வந்து டேக்ஸ் தரேன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், ஒரு சூப்பரான ஆஃபர். ஓகே, வெஸ்டீஜ் லெவல்ஸ் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து டிஸ்ட்ரிபியூட்டர். நீங்கள் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணால் 11% வரைக்கும் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் போனஸ் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் வீட்டுக்கு வாங்குறீங்க இல்லையா, PV வாங்குறீங்க இல்லையா, 1000 ரூபாய்க்கு 30 PV, 10 ரூபாய்க்கு 3 PVனா, 100 ரூபாய்க்கு 3 PVனா 1000 ரூபாய்க்கு 30 PV. அந்த மாதிரி வந்து நம்ம PV மூலியமாக நம்மளுக்கு 5%, 8%, 10%, 11% வந்துகிட்டே இருக்கும். 11% வரைக்கும் கம்பெனி நம்மளுக்கு பர்ஃபார்மன்ஸ் போனஸ் தருவாங்க. ஒன்ஸ் நீங்கள் 11% ஆகிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு இன்னொரு இன்கம் வரும், இன்னொரு 2 இன்கம் வரும். ஏற்கனவே பர்ஃபார்மன்ஸ் போனஸ் வாங்கிட்டு இருந்தீங்க, இப்போ டைரக்டர் போனஸ் வரும், டீம் பில்டிங் போனஸ் வரும். நீங்கள் சில்வர் டைரக்டர் ஆகிட்டீங்கன்னாக்கா பிஸ்னஸ் பில்டிங் போனஸ், லீடர்ஷிப் ஓவர் ரைடிங் போனஸ், இன்னும் 2 இன்கம் எக்ஸ்ட்ரா வரும். கோல்டு டைரக்டர் ஆகிட்டிங்கனாக்கா ட்ராவல் ஃபண்ட், சில்வர் ட்ரிப் வந்து அச்சீவ் பண்ணலாம். ஸ்டார் டைரக்டர் நம்ம ஆகிட்டோம்னாக்கா எக்ஸ்ட்ரா ஒரு கார் ஃபண்ட் இன்கம் வரும். டைமண்ட் டைரக்டர் ஆகிட்டிங், டைமண்ட் அண்ட் க்ரௌன் ஆகிட்டாங்கனாக்கா, நம்ம க்ரௌன் ஒன்ஸ் நம்ம க்ரௌன் டைரக்டர் ரீச் பண்ணிட்டோம்னாக்கா வீடு வாங்குறதுக்கு காசு வரும். நினச்சி பாருங்கள், கார் வாங்கிறதுக்கு காசு, வீடு வாங்கிறதுக்கு காசு. டைமண்ட் டைரக்டர் ஆனால் வருஷத்துக்கு 2 ஃபாரின் ட்ரிப். நினச்சி பாருங்கள். நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன், நம்ம ட்ரீம் வாழ முடியாது. நம்ம வெஸ்டேஜ் பிஸ்னஸ் பண்ணால் நம்ம ட்ரீம் எல்லாமே கரெக்டாக இருக்க செஞ்சால் நம்மளுக்கு எல்லாமே வந்துடும். ஓகேவா? ஒரு வருஷத்துக்கு பர் ஆனம்க்கு 2 ஃபாரின் ட்ரிப்ஸ் கம்பெனி ட்ரிப் போகிறாங்க. இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10,000 நண்பர்களுக்கு மேலே வெஸ்டேஜ் ஃபாரின் ட்ரிப் போயிருக்காங்க. நீங்கள் யூடியூப் கூகுளில் வெஸ்டேஜ் ஃபாரின் ட்ரிப் சர்ச் பண்ணாலும் வந்துடும். பாருங்கள், ஸ்காட்லாண்ட், லண்டன், ஹாங்காங், டாஷ்கண்ட், மக்காவ், துபாய், சுவிட்சர்லாந்து, மலேசியா, இந்த மாதிரி நிறைய நாடுகள் போயிருக்காங்க. ஸோ தாய்லாந்து ட்ரிப் பாருங்கள், நிறைய பேர் போயிருக்காங்க. ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க பாருங்கள், மிஸ்டர் மாரியப்பன் டைமண்ட் டைரக்டர், ஃபிசிக்கலி சேலஞ்ச். இவங்க வந்து 2 அடி 2.5 அடி தான் இருப்பாங்க. வெஸ்டேஜ்க்கு முன்னாடி எங்கே போய் வேலை கேட்டாலும் ஒரு 5000 4,000 மேலே சம்பளம் தரமாட்டாங்களா, ஏன்னா குளமாக இருக்காங்க, எந்த வேலையுமே செய்ய முடியாது. பட் வெஸ்டேஜில் வந்து இன்றைக்கு பர் மந்த் 80,000 சம்பாதிக்கிறாங்க, 80,000. அண்ட் தென் 7 லட்ச ரூபா அது செவர்லெட் பீட் கார் வாங்கியிருக்காங்க. இவரால் கால் ஓட்ட முடியாது இல்லையா, இதுக்காக காருக்கு ஒரு 15,000 டிரைவர் கொடுத்து சம்பளம் கொடுத்து கார் டிரைவர் வச்சுருக்காங்க. இவரால் வாழ முடியும், ஜெயிக்க முடியும். நம்ம டியர் ஃப்ரெண்ட், வெஸ்டேஜ் பிஸ்னஸில் நம்மளால் ஜெயிக்க முடியாதா? நினச்சி பாருங்கள், எல்லாருமே ஜெயிக்கலாம் இந்த பிஸ்னஸில். ஓகேவா? ஸோ எல்லாருமே ஜெயிக்கலாம் டிஃப்ரெண்ட் இந்த பிஸ்னஸில். இந்த பிஸ்னஸ் கிட்டத்தட்ட ஒரு 4000 பேருக்கு மேலே ப்ரீமியம் காசு வாங்கியிருக்காங்க. அதில் 200+ பீப்புள்ஸ் லக்ஸுரி காசு வாங்கியிருக்காங்க. லைக் ஜாக்வர், ஆடி, BMW, மெர்சிடிஸ் பென்ஸ், வால்வோ, லேண்ட் ரோவர், ரேஞ்ச் ரோவர், அந்த மாதிரி கார்கள்லாம் வாங்கியிருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஏஷியாவில் டாப் டைரக்ட் செல்லிங் ஏர்னர் நம்ம வெஸ்டேஜில் இருக்காங்க. ஏஷியாவில் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், ஏஷியா டாப் ஏர்னர் இன் டைரக்ட் செல்லிங் சர்ச் பண்ணி பார்த்தா மிஸ்டர் சித்தார்த் சிங் தான் காமிக்கும். இன்றைக்கி ஒரு மாதத்துக்கு 1.5 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறாங்க வெஸ்டேஜில். ஒரு மாதத்துக்கு 1.5 கோடி ரூபாய். கிட்டத்தட்ட இது வரைக்கும் 90 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பாதிச்சிருக்காங்க. நம்ம வெளியில் வாங்குகிறோம் இல்லையா இந்த சோப்பு பேஸ்ட்டு, அது மாற்றி இங்கே வாங்கினா அவ்வளோ வருமானங்கள் இருக்க முடியாது. நினச்சி பாருங்கள், 90 கோடி இன்னி வரைக்கும் சம்பாதிச்சிருக்காங்க. நம்ம மாதத்துக்கு 1 லட்ச ரூபாய் இன்கம் இருக்குது. என் இன்கம் 1 லட்ச ரூபா வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1 லட்ச ரூபாய் நம்ம இன்கம் இருந்துச்சுனாக்கா நம்ம 90 கோடி சம்பாதிக்கிறதுக்கு நீங்களே கேல்குலேட் பண்ணி பாருங்கள்.
1 கோடி சம்பாதிக்கிறதுக்கே 10 வருஷம் ஆகும். 1,00,000 ரூபாய் இன்கம் இருந்தால் கூட 100 வருஷம் நம்ம 1,00,000 ரூபா 1,00,000 ரூபா ஒரு மாதம் சம்பாதிச்சா கூட 10 கோடி தான் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு 900 வருஷம், 900னா 900 இயர்ஸ் நம்ம மாதத்துக்கு 1,00,000 ரூபா 1,00,000 ரூபா அந்த சம்பாதிச்சோன்னா ஏர்ன் பண்ணோன்னா இவங்க 90 கோடி, இவங்க வெஸ்டியில் 90 கோடி சம்பாதிக்கிறதுக்கு 10 வருஷம் ஆச்சு. நம்ம 1,00,000 ரூபாய் இருந்தால் கூட வெளியில் நம்ம 1,00,000 ரூபா மாதத்துக்கு சம்பாதிச்சா கூட 900 இயர்ஸ் ஆகும். நினச்சி பாருங்கள், அவ்வளோ பெரிய பவர் இருக்குது வெஸ்டியில். ஓகேவா? நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், ஈஷா டாப் பண்ணி நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னா இவங்க பேர் தான் வரும். இவங்க கிட்டத்தட்ட ஒரு 4+ காஸ் வாங்கியிருக்காங்க. ஓகேவா? ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வால்வோ கார் வாங்கியிருக்காங்க ஒரு 80 lakh வர்ஸ் நெட் கேஷ் கொடுத்து. இவங்க மிஸ் RS ராஜன் சார், இவங்க கிட்டத்தட்ட 25 லட்ச ரூபா மாதத்துக்கு சம்பாதிக்கிறாங்க. இவங்க 7 கார் வாங்கியிருக்காங்க. அதில் 2 கார் வந்து மெர்சிடிஸ் பென்ஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு கார் வந்து 50 lakh, செகண்ட் கார் வந்து 60 lakh. ஓகேவா? மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ராஜன் சருக்கு கலியுக கர்நாட் அவார்டு கொடுத்துருக்காங்க வைரமுத்து கையில். ஹானரரி டாக்டரேட் அவார்ட் பை வேர்ல்ட் தமிழ் யூனிவர்சிட்டி USA. டாக்டர் APJ அப்துல் கலாம் எக்ஸலன்சி அவார்டு வாங்கியிருக்காங்க. இவங்க வந்து நம்மளுடைய அப்ளைன் ராஜன் சருடைய டவுன்லைன். இவங்க டீம் தான் நம்ம எல்லாருமே. ஸோ AG சைக்கனா சார், இவங்க 10th ஸ்டாண்டர்ட் மட்டும் தான் படிச்சிருக்காங்க. இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 2,75,000 ப்ளஸ் earn பண்ணுறாங்க. இவங்க இது வரைக்கும் 2 கார் வாங்கியிருக்காங்க. ஒன்று வந்து 7 லட்ச ரூபா அது செவர்லெட் பீட், இன்னொன்று வந்து கிட்டத்தட்ட ஒரு 19 லட்ச ரூபா அது வந்து மஹிந்திரா XUV 500 கார் வாங்கியிருக்காங்க. ஸோ இவங்க பாருங்கள், மிஸ்டர் TVS பவுல்ரா 12 lakh, 8 lakh. பாருங்கள், லேடிஸ் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் டாப்பர்ஸ் ஓனர் வெஸ்டியில் 35 lakh சம்பாதிக்கிறாங்க. ஹேண்டிகேப் வந்து ஒரு 4.5 லட்சம். ஸ்டூடெண்ட்ஸு பாருங்கள், மிஸ்டர் கிருஷ்ணகுமார் சார் 8,23,000, மாரியப்பன் சார் 80,000, 1,90,000, 13 lakh. பாருங்கள், வெஸ்டி ஹூ இஸ் த நம்பர் 1 டைரக்ட் செல்லிங் கம்பெனி இன் இந்தியா பார்த்தீங்கன்னாக்கா வெஸ்டி மார்க்கெட்டிங் தான் வரும். ஓகேவா? ஈவன் பில்கேட்ஸே என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு இன்னொரு லைஃப் கிடைச்சா நான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான் சூஸ் பண்ணுவேன் சொல்லியிருக்காங்க. யார்? உலகில் வேர்ல்டு வைடில் டாப் 5 பணக்காரங்களை இவர் ஒரு நபர். இவங்களே வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க, எனக்கு இன்னொரு வாழ்க்கை கிடைச்சா நான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான் சூஸ் பண்ணுவேன். ஓகேவா? நிறைய பேர் APJ அப்துல் கலாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுதான் 21ஆம் நூற்றாண்டுடைய பிஸ்னஸ்ஸு இண்டஸ்ட்ரி துறையே ஃப்யூச்சரில் வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான் இருக்கும். நினச்சி பாருங்கள், APJ அப்துல் கலாம் எல்லாம் பெரிய பெரிய லீடர்ஸ் இது மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸ்டாட்டிஸ்டிக் ரிப்போர்ட் ஃபார் சர்வைவல் ஆஃப் எ ஃபேமிலி. மாதம் வந்து ஒரு ஹாப்பி லைஃப் வாழ்கிறதுக்கு எவ்வளோ நம்ம பணம் இருந்தால் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி பாருங்கள், 1920 ஒரு 5 ரூபா மாதத்துக்கு இருந்தால் நம்ம ஃபேமிலி வந்து ஹாப்பியாக இருக்கும். 1940 ஒரு 10 ரூபா இருந்தால் ஹாப்பி நல்லா இருக்கும். 1960 100 ரூபா இருந்தால் ஹாப்பி நல்லா இருக்கும். 1980 1000 ரூபாய் இருந்தால் தான் ஹாப்பி வந்து கரெக்டாக வாழ முடியும், ரன்னிங் லைஃப். 2000 10,000 ரூபாய் இருந்தாலும் ஹாப்பி லைஃப் வாழ முடியும். இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 1 லட்ச ரூபாய் இல்லாமல் நம்ம வாழவே முடியாது. ஸ்டாட்டிஸ்டிக் ரிப்போர்ட் என்ன போயிட்டுருக்கு பாருங்கள். பட் நம்ம படித்த வருமானங்கள் வாங்குறோம் இல்லையா, அதில் எப்படி இருக்குது பாருங்கள். இன்றைக்கி கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபாய் இருந்தால் தான் நம்ம வாழ முடியும். பட் வெஸ்டியில் ஈஸியாக நம்ம ஜெயிக்கலாம். ஓகேவா? கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்லி 2040 10 லட்ச ரூபாய் இல்லாமல் நம்ம வாழவே முடியாது. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள், 10 வருஷம் முன்னாடி பெட்ரோல் விலை எவ்வளோ இருந்துச்சு, நம்ம ஃப்ரூட்ஸ் விலை எவ்வளோ இருந்துச்சு, நம்ம வீட்டுக்கு வாங்குகிறோம் இல்லையா ரைஸு, எது வேண்டாலும் சோப்பு பேஸ்ட் எது இருந்தாலும் வச்சுக்கோங்க, எவ்வளோ இருந்துச்சு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். ஈவன் ஸ்கூல் ஃபீஸ்லாம் எவ்வளோ இருந்துச்சு, இன்றைக்கி எவ்வளோ இருக்குது? 10x வந்து டெவலப் ஆகிருக்கு. 10 வருஷம் முன்னாடி ஒரு 40 ரூபா இருந்துச்சு பெட்ரோல் விலை, இன்றைக்கி 105 ரூபா. அந்த மாதிரி தான் வாழ்க்கை போய்ட்டுருக்கு. பட் நம்ம சேல்ரி அதே இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் ஏற்றுறோம் சொல்லுவாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் வேலையிலேருந்து தூக்கிடுவாங்க. அந்த மாதிரி சேலரி அப்படியே தான் இருக்கும். பட் எக்ஸ்ட்ரா ஒரு வருமானங்கள் நம்பி தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாழ முடியும். ஒரே வருமானங்கள் வச்சு வாழ முடியாது. எப்போ என்ன ஆகும் யாருக்குமே சொல்ல முடியாது. எக்ஸ்ட்ரா நம்ம இருந்தால் நம்ம ஃபேமிலியை நம்ம காப்பாற்ற முடியும். ஓகேவா? அண்ட் தென் பில்ட் யுவர் நெட்வொர்க். நிறைய நியூஸ் சேனலில் நியூஸ் பேப்பர்லாம் வந்துச்சு. ஸ்டார்ட் பண்ணுங்கள், பில்ட் யுவர் நெட்வொர்க். என்ன சொல்கிறது, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பில்ட் பண்ணுங்கள், அதுதான் ஃபியூச்சர்னே வந்துச்சு. பாருங்கள், வெஸ்டியில் ஃபியூச்சர் இஸ் டைரக்ட் செல்லிங், ப்ளீஸ் ஜாயின் ஸோ இல்லை நோ காம்படிஷன். இப்போ காம்படிஷன் கிடையாது. போக போக நிறைய பேர் ஜாயின் பண்ணுவாங்க. நிறைய பேர் லாக்டவுனில் கிட்டத்தட்ட ஐ திங்க் நிறைய பேர் வெஸ்டியில் ஒரு 40 lakh 50 lakh பீப்புள் ஜாயின் பண்ணாங்க லாக்டவுனில் மட்டும் ஒரு வருஷத்தில். நினச்சி பாருங்கள். இப்போது வந்து தமிழ்நாட்டில் வந்து இப்போது ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நாம் ஸ்டார்ட் பண்ணால் நம்ம ஈஸியாக முன்னேறலாம். ஓகேவா? அண்ட் தென் வந்து நேரடி விற்பனை இன்று வந்து சூப்பராக வந்துட்டுருக்கு. எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கீங்க. லே ஆஃப் தராங்க. ஈவன் லேட்டஸ்ட்டாக அமேசான்லலாம் 20,000 பேருக்கு லே ஆஃப். அந்த மாதிரி நிறைய போயிட்டுருக்கேன். நம்ம ஊரில் நிறைய கம்பெனி மூடி இருக்காங்க, வேலையில் இருந்தால் தூக்கி. அந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டுருக்கு. ஓகேவா? ஸோ பாருங்கள், ஏற்கனவே சொன்னேன், ஃப்யூச்சர் வந்து ஐடி இருந்துச்சு 2020 வரைக்கும். இன்றைக்கி வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான் இருக்குது. நம்ம வெஸ்ட் பிஸ்னஸில் அங்கே தான் இருக்கும்.
வெஸ்டேஜ் பிஸ்னஸில் டைரக்ட் செல்லிங்லாம். ஸோ நம்ம ஹவு டு சக்சட் இன் வெஸ்டேஜ், நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் சர்வீசஸ் என்னென்ன தரோன்னா, நீங்கள் வந்து இதே வியாபாரத்தை வந்து வாயில் சொல்லாதீங்க. வாயில் சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க, சான்ஸே இல்லை. மெயின் ரூலே என்னென்னா, நீங்கள் வந்து இந்த வீடியோ போட்டு காமிக்கணும், ஹெட்ஃபோன் வச்சு காமிக்கணும், காலெல்லாம் அட்டென்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? அட் த சேம் டைம் நம்ம ஜூம் மீட்டிங் நடக்கிறோம், யூடியூப்பில் மீட்டிங் லைவ் மீட்டிங் போடுறோம், அந்த மாதிரி வந்து அட்டென்ட் பண்ணணும். அண்ட் தென் நம்ம வாட்ஸ்அப் குரூப்ஸ் எல்லாம் இருக்குது, அதில் எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம ஷேர் பண்ணுவோம். என்ன இருக்குது, என்ன மாதிரி போய்ட்டு பிஸ்னஸ் ஆஃபர்ஸ் எல்லாமே நம்ம ஷேர் பண்ணணும். நம்ம ஆர்எஸ் ராஜன் சார் டீமில் இருக்கும், ஆர்எஸ் ஃபிட்னஸ் அகாடமி, அது ஃபாலோ பண்ணால் நம்ம நிச்சயமாக ஜெயிக்கலாம் முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? மினிமம் வந்து ஒரு 30 PV, 1000 ரூபாய்க்கு ஒரு 100 ரூபாய்க்கு 3 PV நான் ஏற்கனவே சொன்னேன். 1000 ரூபாய்க்கு 30 PV மினிமம். ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் ஒரு 30 PV வாங்கணும் முடியும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எது வேணால் வாங்கலாம். ஓகே, சோப்பு, பேஸ்ட், டீ, காஃபி, எந்த நீங்கள் விரும்புகிற ப்ராடக்ட் வாங்குறோம். நான் சொல்லணும் அதுதான் வாங்கணும் அது வாங்க கிடையாது. நீங்கள் விரும்புகிற ப்ராடக்ட் ஒரு 30 PV ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணால் போதும். ஓகே மை டியர் ஃப்ரெண்ட், அந்த 100 PV வாங்கினா 100 PV ஆஃபர் இருக்குது. அந்த 4 மாதம் நமக்கு தொடர்ச்சியாக 100 PV வாங்கினா 5வது மாதம் 3000 ரூபாய் ப்ராடக்ட் ஃப்ரீ தரோம். அது கூட இருக்குது. ஓகே மிஸ், ஸோ கிரேட். ஸோ இமீடியட்டாக ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணதுக்கு ஒன்றுமே இல்லை, உங்கள் நேமில் ஒரு ப்ரூஃப், ஆதார், டிரைவிங் லைசன்ஸ் எது இருந்தாலும், ஓட்டர் ஐடி, உங்கள் நேமில் ஒரு ப்ரூஃப் இருக்கணும். அவ்வளோதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் நம்பர் கொடுத்து ஈஸியாக ஜாயினிங் ஆகலாம். ஜாயினிங்க்கு அப்ளிகேஷன் ஃபார்முக்கு ₹1 கிடையாது, ஜாயினிங் ஃபீஸ் கிடையாது, ஃப்ரீ தான். ஜாயின் பண்ணிட்ட உடனே ஒரு 30 PV ப்ராசஸ் பண்ணால் நீங்கள் லைஃப் டைம் மெம்பர்ஷிப் ஆயிடுறீங்க. அப்புறமா சேர்ந்து ஜெயிக்கலாம், சேர்ந்து சாதிக்கலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேங்க்யூ, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். சி யூ அட் த டாப். ஸோ சீக்கிரம் ஜாயின் பண்ணி சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் வந்து எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுறேன். நம்ம டீமில் ஆர்எஸ் ராஜன் சார், சைக்கண்ணா சார், பிரபு சார் எல்லாம் எல்லாருமே, சேர மேம் எல்லாம் எல்லாருமே சப்போர்ட் பண்ணி சூப்பராக வளர்ந்துட்டு இருக்கோம். ஸோ சீக்கிரம் வந்து எல்லாருமே வளரலாம். தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.